இன்றைய நாளில் உலகை நாம் கண்ணோக்கி பார்த்தால் ஒரு உடைந்த, உணர்ச்சி நிறைந்த ஒரு இயல்பான வாழ்க்கை வாழ முடியாத நிலையை காண முடிகிறது. உடைந்த குடும்பங்கள், உறவு அற்றுப்போன குடும்ப உறுப்பினர்கள், அன்பு செலுத்த முடியாத மனிதர்கள், இதுதான் இன்றைய உலகம். இவைகளை சரியான முறையில் கட்டி காயமாற்றுவதுதான் மனிதர்களின் கடமை. ஆனால் மனித குலத்தின் மீது அன்பற்றவர்கள் எங்கு போனாலும் தங்களுக்கென்று ஒரு சொந்த ராஜ்யம் நிறுவ முயற்சிக்கிறார்கள். அப்படி செய்த ஒரு ராஜாவின் நிலை குறித்து தான் நாம் காணப்போகிறோம். இன்று நாம் காணப்போவது வரலாறு, கட்டுக்கதை அல்ல. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஜீவனுள்ள தேவனாய கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். இன்று தானியேல் 4ஆம் அதிகாரம் 28 முதல் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வரை கற்றுக்கொள்ளப் போகிறோம். நேபுகாத்நேச்சார் மனநிலை பாதிக்கப்பட்டவனாய் மிருகங்களோடு சஞ்சரித்தான் என்று இறுதியாக படித்தோம். மேலும் இன்று உலகத்திலே காணப்படும் உணர்ச்சி தொடர்பான, மனநிலை தொடர்பான பல பிரச்சனைகளுக்கு காரணம் அவர்களது ஆவிக்குரிய வாழ்க்கை பிரச்சனை என்றும் கடந்த நிகழ்ச்சியிலே நாம் கற்றுக்கொண்டோம். நேபுகாத்நேச்சாரின் வாழ்க்கையிலே நான், என்னுடைய இந்த எண்ணங்கள் மேலோங்கி இருந்தது. அதுவே அவன் வாழ்க்கையிலே இந்த நிலைமைக்கு சென்றதற்கான காரணம். ஏனென்றால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். தொடர்ந்து என்ன நடக்கிறது பார்ப்போம். தானியேல் 4ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் முதல் 30 வரை வாசிக்கிறேன். இதெல்லாம் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரின் மேல் வந்தது. 12 மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனை மேல் உலாவிக் கொண்டிருக்கும் போது, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். தானியேல் ஏற்கனவே நேபுகாத்நேச்சார் இடத்துல வர இருக்கும் தண்டனை குறித்து எச்சரிப்பு கொடுத்திருந்தாலும் தேவன் அவனுக்கு ஒரு ஆண்டு காலம் கிருபையின் நாட்களை கொடுத்த பின்னரே அந்த தண்டனை அவன் மேல் வந்தது. தேவன் எவ்வளவு நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார் பார்த்தீர்களா? தேவனுடைய நீடிய பொறுமையையும் கிருபையையும் துன்மார்க்கர்கள் உணர்ந்து கொள்ளுகிறதில்லை. பிரசங்கியின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் மனுபுத்திரரின் இருதயம் பொல்லாப்பை செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரங்கொண்டிருக்கிறது. இந்த வேத பகுதியில் நாம் கற்றுக்கொள்ளும் சத்தியம் என்ன? தேவன் எந்த காரியத்தை குறித்தாவது நம்மை எச்சரித்திருப்பார் என்றால் நாம் மனம் திரும்ப காலம் தாழ்த்தக்கூடாது. நேபுகாத்நேச்சாருக்கு கொடுக்கப்பட்ட ஓராண்டு கால அவகாசம் எல்லாருக்கும் கொடுக்கப்படுமா இல்லையா என்பது தெரியாது. ஒருவேளை அந்த ஓராண்டு கால அவகாசம் இன்றோடு முடிவடையலாம். எனவே தேவன் தீர்மானித்த தண்டனை வரும் முன் நேபுகாத்நேச்சார் அரண்மனையின் மேலே உலாவிக் கொண்டிருந்தான். ஏற்கனவே தேவனே அந்த ராஜ்யத்தை எல்லாம் அவனுக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை அவனுக்கு அறிவித்து விட்டார். இருந்தாலும் அவனுடைய உள்ளம் என்ன சொல்லுகிறது? என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்திற்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். பிரியமானவர்களே, காலம் காலமாக எத்தனையோ மக்கள் தங்களுக்கென்று ராஜ்யங்களை ஸ்தாபிக்க முயற்சி எடுத்திருக்கிறார்கள். அதை பெருமையோடே கூட அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். கர்த்தருடைய ஊழியத்திலும் இருக்கும் சகோதரனே, சகோதரியே, உங்களுக்கென்று தேவன் கொடுத்திருக்கிற திருச்சபை உங்களுக்கென ஒரு ராஜ்யமாக கட்ட முயற்சி எடுக்க அது கொடுக்கப்படவில்லை. கர்த்தருடைய ஊழியத்திலே இன்று மகிழ்ச்சியாக நீங்கள் இல்லாமல் இருப்பதற்கு ஒரு காரணம், இவ்விதமாய் தேவன் கொடுத்த ஒரு ஊழியத்தை உங்கள் பெயர் பிரஸ்தாபத்திற்கென்று நீங்கள் நிலைநாட்ட முயற்சித்து கொண்டிருக்கிறீர்கள். உடைந்து நொறுங்கி போயிருக்கும் மக்களின் வாழ்க்கையை கட்டுங்கள். அப்பொழுது உங்களை கொண்டு தேவன் செய்ய விரும்புகிற காரியங்களை நிச்சயமாக செய்து முடிப்பார். தானியேல் 4ஆம் அதிகாரம் 31 முதல் 33 வரை பாருங்கள். இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. மனுஷரை நின்று தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோட சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல் புல்லை மேய்வாய். இப்படியே உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாயிருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பினது. அந்நேரமே இந்த வார்த்தை
நேபுகாத்நேச்சாரிடத்தில் நிறைவேறிற்று. அவன் மனுஷரினின்று தள்ளப்பட்டு மாடுகளைப் போல் புல்லை மேய்ந்தான். அவனுடைய தலைமயிர் கழுகுகளுடைய இறகுகளைப் போலவும் அவனுடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்களைப் போலவும் வளரும் மட்டும் அவன் சரீரம் ஆகாயத்து பனியிலே நனைந்தது. கவனித்தீர்களா? நேபுகாத்நேச்சார் அரண்மனையை விட்டு வெளியேறுகிறான். மிருகங்களோடு மிருகமாய் மாட்டைப் போல புல்லை தின்கிறான். தேவன் இந்த மனிதனிடத்தில் தனிப்பட்ட விதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த காலங்களிலே பைத்தியம் பிடித்தவர்கள் வீட்டை விட்டு விரட்டப்பட்டு விடுவார்கள். இந்த காலத்தைப் போல எந்த ஒரு இடத்திலும் பிரத்யேகமாக வைக்கப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சை கொடுக்கப்படவில்லை. உலக பிரகாரமான சாதாரண நிலையிலே நாம் எண்ணி பார்ப்போம் என்றால் நேபுகாத்நேச்சார் மீண்டும் அரியணைக்கு வருவதற்கான எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை. ஆனால் அவன் உணர்ந்து கொள்ள வேண்டிய காரியங்களை உணர்ந்து கொள்ளும் பொழுது அவனை மீண்டும் அரியணையிலே அமரச் செய்வேன் என்று தேவனாய கர்த்தர் அவனுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். சரித்திர புத்தகங்களிலே நேபுகாத்நேச்சாரின் வாழ்க்கையிலே நடந்த இந்த சம்பவம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. யூதர்களின் சரித்திரத்தை எழுதிய ஜோசிஃபஸ் என்பவர் பாபிலோன் தேசத்தைச் சேர்ந்த சரித்திர ஆசிரியரான பெரோசோஸ் நேபுகாத்நேச்சாரின் இந்த வியாதியை குறித்து எழுதியிருக்கிறார் என்று தனது சரித்திர பக்கங்களிலே குறிப்பிட்டிருக்கிறார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கையிலேயும் மனதிலே ஒரே குழப்பமாக இருக்கிறது, எனக்கு சமாதானமும் இல்லை, எனக்கு துக்கமாக இருக்கிறது, எனக்கு ஆறுதல் இல்லை என்று கூறுவீர்கள் என்றால் நேபுகாத்நேச்சாரைப் போல நீங்கள் எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி உங்களை குறித்து எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா என்பதை சற்றே கவனித்து பாருங்கள். தானியேல் 4ஆம் அதிகாரம் முதல் பகுதியில் நாம் பார்த்தது போல நேபுகாத்நேச்சார் தன்னை குறித்தே சிந்தித்துக் கொண்டிருந்தான். இந்த நாட்களிலேயும் சிலர் எப்பொழுதும் தங்களை குறித்தே சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லது தங்களை குறித்தே மற்றவரிடத்திலே பேசி கொண்டிருக்கிறார்கள். இது சரியான ஒரு மனநிலை அல்ல. மட்டுமல்ல, சிலர் உணர்ச்சிகளுக்கு அடிமைப்பட்டு சந்தோஷமான காரியங்களை குறித்து கர்த்தருக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்பதை விட்டுவிட்டு சந்தோஷத்தின் விளைவாக தேவையில்லாத காரியங்களிலே ஈடுபடுவார்கள் அல்லது கோபம் வரும்பொழுது எதையும் சிந்திக்காமல் மூர்க்க வெறி கொள்வார்கள். நேபுகாத்நேச்சாரின் வாழ்க்கையும் இப்படிப்பட்டதாக இருந்தபடினாலே தேவன் அவனை எச்சரித்தார். என்னுடைய என்ற பெருமை அவனுக்கு இருந்ததால் அவன் தாழ தள்ளப்பட்டான். தேவன் அருவருக்கும் முதல் காரியம் பெருமை. பிரியமானவர்களே, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது. பிரியமானவர்களே, இது போன்ற மனநிலையோடு நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால் தேவனுடைய தண்டனை வந்து சேரும் முன் இந்த எச்சரிப்பின் சத்தத்தை நாம் புரிந்து கொண்டு மனம் திரும்பி பூரணமாய் நம்முடைய வாழ்க்கையை அவருடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். தானியேல் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை பாருங்கள். அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத்நேச்சாராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன். என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும். நேபுகாத்நேச்சார் புத்தி பேதலித்து அலைந்த காலத்திலேயே தனது கண்களை வானத்திற்கு நேராக ஏறெடுத்தான். அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது அவன் புத்தி அவனுக்கு திரும்ப வந்தது. மேலும் அவன் கூறும் சாட்சி என்னவென்று தொடர்ந்து கவனியுங்கள். வாசிக்கிறேன். தானியேல் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்றேன். உலகத்தில் அனைத்து காரியங்களையும் ஆண்டவரே நடத்துகிறார். ஜீவனுள்ள தேவனாய கர்த்தர் இதை நடத்துகிறார் என்பதை கற்றுக்கொள்ளுகிறான். அருமையானவர்களே, தேவாதி தேவனே சர்வ உலகத்தையும் தனது கட்டுப்பாட்டிற்குள்ளே வைத்திருக்கிறார். தனது வாழ்க்கையிலே நடைபெற்ற காரியங்களையும் தேவனுடைய சித்தம் என்று அவன் ஏற்றுக்கொள்ளுகிறான். பெருமை நிறைந்த உள்ளத்தை வெறுத்துவிட்டு இப்பொழுது தேவனுடைய சித்தத்திற்கு தன்னை அர்ப்பணிக்கிறான். இன்றும் அநேக விசுவாசிகளின் வாழ்க்கையிலே அவர்கள் செய்ய வேண்டியது இதுதான். தங்களை குறித்து பெருமைப்பட்டு கொண்டு இல்லாமல் தேவனுடைய சித்தத்திற்கு பூரணமாய் தங்களை அர்ப்பணிக்க வேண்டும். தானியேல் 4ஆம் அதிகாரம் 36-37 வசனங்களை பாருங்கள். அவ்வேளையில் என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. என் ராஜ்யபாரத்தின் மேன்மைக்காக என் மகிமையும்
என் முகக்களையும் எனக்கு திரும்பி வந்தது. என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். என் ராஜ்யத்திலே நான் ஸ்திரப்படுத்தப்பட்டேன். அதிக மகத்துவமும் எனக்கு கிடைத்தது. ஆகையால் நேபுகாத்நேச்சாராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மைமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமுமானவைகள். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதினான். கவனித்தீர்களா? இப்பொழுது நேபுகாத்நேச்சாருக்கு புத்தி தெளிகிறது. மீண்டும் பாபிலோனின் ராஜாவாக அவன் ஏற்றுக்கொள்ளப்படுகிறான். ராஜ்யத்தின் மந்திரிகள், உத்தியோகஸ்தர்கள் எல்லாரும் நேபுகாத்நேச்சாரை சூழ மீண்டும் நிற்கிறார்கள். இந்த 7 ஆண்டு காலமும் ராஜ்யத்தை தேவன் யாருடைய கரத்திலும் ஒப்புக் கொடுக்கவில்லை. பிரதம மந்திரியாக இருந்த தானியேலின் தலைமையிலேயே ராஜ்யத்தின் காரியங்கள் தொடர்ந்து நடைபெற்றிருந்திருக்க வேண்டும். இப்பொழுது தேவனை அறிய வேண்டியபடி நேபுகாத்நேச்சார் அறிந்து கொண்டபடினால் தேவன் அவனை மீண்டும் உயர்த்துகிறார். அவனுக்கு அதிக மகத்துவமும் கிடைக்கிறது. மட்டுமல்ல, அகந்தையாக நடக்கிறவர்களை தேவனே தாழ்த்த முடியும் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக அவனே எழுதினான் என்றும் வாசிக்கிறோம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற எந்த ஒரு காரியத்தை குறித்தாவது நீங்கள் பெருமை கொண்டிருப்பீர்கள் என்றால் அந்த பெருமையை விட்டுவிட்டு அவர் தந்த கிருபைகளுக்காக அவருக்கு நன்றி செலுத்துங்கள். எந்த காரியத்தை குறித்தாவது பெருமையோடு இருப்பீர்கள் என்றால் தேவன் உங்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் என்பதையும் உங்கள் கரத்திலிருந்து அதை எடுத்துக்கொள்வார் என்பதையும் மறந்து போக வேண்டாம். 4ஆம் அதிகாரத்தை தொடர்ந்து பாபிலோன் தேசத்திலே பல காரியங்கள் நடந்துவிட்டன. இப்பொழுது 5ஆம் அதிகாரத்திலே பாபிலோன் தேசத்தின் சரித்திர பதிவேட்டிலிருந்து ஒரு பக்கத்தை நாம் பார்க்க போகிறோம். கவனியங்கள், வாசிக்கிறேன். தானியேல் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பெல்ஷாத்சார் என்னும் ராஜா தன் பிரபுக்களில் 1000 பேருக்கு ஒரு பெரிய விருந்து செய்து அந்த 1000 பேருக்கு முன்பாக திராட்சரசம் குடித்தான். இந்த பெல்ஷாத்சார் யார்? இவன் எப்படி இந்த அரியணைக்கு வந்தான்? சரித்திரத்திலே இந்த பெல்ஷாத்சார் ஒரு வித்தியாசமான மனிதனாக காணப்படுகிறான். எனவே இவனை குறித்து நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். பாபிலோன் பகுதியிலே நடத்தப்பட்ட அகழ்வாராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்ட பீப்பாய் வடிவத்திலான சரித்திர எழுத்துக்களிலே பெல்ஷாத்சார் நெபோநிடோஸின் மகன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறான். சரி, இந்த இடத்திலே நாம் நேபுகாத்நேச்சாரின் ஆளுகைக்கு பின்னர் நடந்த காரியங்களையும் நம் மனதிலே கொண்டு வர வேண்டும். நேபுகாத்நேச்சாரின் மரணத்திற்கு பின் அவனது ஒரே மகனான மெரோதாத் பாபிலோனின் அரசனானான். இது கிட்டத்தட்ட கிறிஸ்துவுக்கு முன் 561ஆம் ஆண்டிலே நடைபெற்றது. இதை குறித்து 2 ராஜாக்களின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலேயும் நாம் பார்க்கலாம். கிறிஸ்துவுக்கு முன் 559ஆம் ஆண்டில் இந்த மெரோதாக்கின் சகோதரியின் கணவன் மெரோதாக்கை கொலை செய்து பாபிலோன் தேசத்தில் அரியணையில் அமர்ந்தான். இவனது பெயர் நெர்கல் ஷர்சர் என்பது. இவனது ஆட்சி காலத்திற்கு பின் இவனுடைய இளைய மகன் பட்டத்திற்கு வந்தான். ஆனால் சில மாதங்களிலேயே நேபுகாத்நேச்சாரின் மற்றும் ஒரு மருமகனான நெபோநிடோஸ் அப்பொழுது அரியணையிலே இருந்த அரசனையும் கொலை செய்து பட்டத்துக்கு ராஜாவானான். சொல்லப்போனால் இவன்தான் பாபிலோன் சாம்ராஜ்யத்தின் கடைசி அரசன். இவன் தனது ராஜ்ய காலத்திலேயே பெல்ஷாத்சார் என்ற தனது மகனை அரியணையிலே அமர்த்திவிட்டு மிக அதிகமாக வெளிநாடுகளிலே பிரயாணம் செய்து கொண்டிருந்திருக்கிறான். இவை எல்லாமே எரேமியா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தைகளை உறுதிப்படுத்துகிறது. கவனியங்கள், வாசிக்கிறேன். எரேமியா 27ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனங்கள். இப்பொழுதும் நான் இந்த தேசங்களை எல்லாம் என் ஊழியக்காரனாகிய நேபுகாத்நேச்சார் என்கிற பாபிலோன் ராஜாவின் கையிலே கொடுத்தேன். அவனுக்கு ஊழியம் செய்யும்படி வெளியின் மிருக ஜீவன்களையும் கொடுத்தேன். அவனுடைய தேசத்துக்கு காலம் வரும் வரையில் சகல ஜாதிகளும் அவனையும் அவனுடைய புத்திர பௌத்திரரையும் சேவிப்பார்கள். அதன் பின்பு அநேகம் ஜாதிகளும் பெரிய ராஜாக்களும் அவனை அடிமை கொள்வார்கள். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், பாபிலோன் ராஜ்யம் நேபுகாத்நேச்சாரின் மகன் மற்றும் பேரன் பெல்ஷாத்சார் காலம் வரைதான் தொடரும். அதோடு கூட தங்கத்தாலான அந்த தலையின் ஆளுகை முடிவடையும். மேலும் பீப்பாய் வடிவத்திலான களிமண்ணால் செய்யப்பட்டு எழுதப்பட்ட ஒரு சரித்திர குறிப்பு தோண்டி எடுக்கப்பட்டுள்ளது. அதிலே இந்த நெபோநிடோஸ் சந்திர கடவுளுக்கு ஏறெடுத்த ஒரு ஜெபத்தில் அவனது மகனான பெல்ஷாத்சாருக்காக
ஜெபித்திருப்பது தெரிய வருகிறது. மேலும் ஹீரோடுட்டோஸ் என்ற கிரேக்க சரித்திர ஆசிரியரும் இந்த உண்மையை உறுதி செய்திருக்கிறார். தானியேல் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சம்பவம் நடைபெறும் பொழுது நெபோனிடுஸ் யுத்த களத்திலே இருந்திருக்கிறான். பெல்ஷாத்சார் பாபிலோனிலே தங்கி இருந்தான். பெல்ஷாத்சார் தானியேலுக்கு வெகுமதியை வாக்களிக்கும் பொழுது நீ ராஜ்யத்தில் 3ஆம் அதிபதியாய் இருப்பான் என்று கூறுகிறான். ஏன் அவனை 2வது ஸ்தானத்தில் வைக்கவில்லை? ஏனென்றால் அவனே அந்த ராஜ்யத்தின் 2வது நிலையிலே தான் இருந்தான். தானியேல் 5ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் நாம் பார்க்கிற விருந்து நேரத்தில் மேதிய சேனாதிபதி கோபுரியாஸ் பாபிலோனை சுற்றி முற்றுகை போட்டிருந்தான். கிரேக்க சரித்திர ஆசிரியரான ஜெனோஃபோன் எழுதும் பொழுது எப்படி இந்த கோபுரியாஸ் பாபிலோன் பட்டணத்துக்குள்ளே பாய்ந்து கொண்டிருந்த யூப்ரட்டிஸ் நதியின் ஒரு பகுதியை மீண்டும் யூப்ரட்டிஸ் முக்கிய நதி பக்கமாக திருப்பி விட்டுவிட்டு நதியின் பாதையிலேயே படையை பட்டணத்துக்குள்ளே கொண்டு வந்து அதை கைப்பற்றினான் என்று எழுதியிருக்கிறார். வேதத்தை குறை கூறும் பலர் தானியேல் 5ஆம் அதிகாரத்தின் சம்பவத்தை உண்மை என்று பல்லாண்டு காலம் ஒத்துக்கொள்ளவில்லை. பின்னர் உலக சரித்திரங்களை ஆராய்ந்து அறிந்த பின்னரே அதை உண்மை என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். வேதபூர்வமாய் சொல்ல வேண்டுமென்றால் உலகத்திலே காணப்பட்ட சரித்திர தொகுப்பு வேத வசனங்களினாலே உறுதிப்படுத்தப்பட்டது. சில வேளைகளிலே சரித்திர ஆசிரியர்கள் பொய் உரைத்திருக்கிறார்கள். எனவே எல்லாமே காலகட்டங்களிலேயும் அதை நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனால் இந்த குறிப்பிட்ட பகுதியை பார்க்கும் பொழுது உலக சரித்திரம் வேத வசனங்களோடு சரியாக பொருந்துகிறதாய் இருக்கிறது. பெல்ஷாத்சார் என்னும் ராஜா தன் பிரபுக்களிலே 1000 பேருக்கு ஒரு பெரிய விருந்து செய்து அந்த 1000 பேருக்கு முன்பாக திராட்சரசம் குடித்தான். இதைத்தான் 1ஆம் வசனத்திலே நாம் பார்த்தோம். இவன் இப்படி குடித்து கொண்டிருந்த பொழுதுதான் மேதிய படை பட்டணத்துக்குள்ளே நுழைந்தது. பட்டணத்தை சுற்றி இருந்த மதில் சுவரினால் எந்த எதிரியும் உள்ளே வர முடியாது என்று அவன் எண்ணிக்கொண்டிருந்திருக்கிறான். பட்டணத்தின் மதில் சுவர் 15 மைல் நீளமானது, செங்கலாலே கட்டப்பட்டிருந்தது. அது 300 அடி உயரமான சுவர். அது மட்டுமல்ல, 4 ரதங்கள் ஒரே நேரத்தில் அந்த மதிலின் மேல் செல்ல முடியும். பல ஆண்டுகளுக்கு போதுமான தானியங்கள் அங்கே இருந்தன. மட்டுமல்ல, யூப்ரட்டிஸ் நதியின் ஒரு கிளை நதி பட்டணத்தின் வழியாக செல்லும்படியாக அது அமைக்கப்பட்டிருந்தது. பட்டணத்தை சுற்றி எதிரிகளின் படை நிற்கிறது என்பதை கேள்விப்பட்ட பின்னர் கூட இந்த விருந்திற்கு அவன் ஆயத்தம் செய்திருக்கலாம். அந்த வேளையிலேயும் அவன் திராட்சரசம் குடித்தான் என்று வாசிக்கிறோம். அருமையானவர்களே, இன்னும் பலவீனமான ஆண்களும் பெண்களும் தற்காலிகமான பலனையும் தைரியத்தையும் கொடுப்பது மதுபானம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். பல நாடுகளிலே குடிப்பழக்கம் ஒரு பெரிய கேடாக அமைந்திருக்கிறது. பள்ளி பருவத்திலும் கல்லூரிகளிலும் இதற்கு அடிமைப்பட்டவர்கள் உண்டு. சில ஆசிரியர்களும் திருச்சபை தலைவர்களும் கூட இதில் அகப்பட்டிருக்கிறார்கள். எத்தனையோ ஏழை எளிய மக்களும் தங்கள் வருமானத்திலே பெரும் பகுதியை குடித்து குடித்து அழிக்கிறார்கள். இன்று எத்தனையோ குடும்பங்களை கெடுத்து போடுகிறது இது. எல்லா மனுக்குலத்திற்கும் பெரிய ஒரு பிரச்சனை இதுதான். குடியினால் ராஜ்யங்கள் வீழ்ச்சி அடைந்திருக்கின்றன. குடியை கெடுக்கும் என்ற வாசகத்தை எத்தனை முறை வாசித்திருந்தாலும் உணர்வில்லாமல் குடிப்பதனாலே குடும்பங்கள் சீரழிகின்றன. பட்டணத்தை சுற்றி எதிரிகள் நிற்கும் பொழுதும் இங்கே பெல்ஷாத்சார் பெரிய விருந்திலே குடித்து கொண்டிருக்கிறான். பாருங்கள், தானியேல் 5ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். பெல்ஷாத்சார் திராட்சரசத்தை ருசித்து கொண்டிருக்கையில் அவன் தன் தகப்பனாய நேபுகாத்நேச்சார் எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பொன் வெள்ளி பாத்திரங்களில் ராஜாவாகிய தானும் தன் பிரபுக்களும் தன் மனைவிகளும் தன் வைப்பாட்டிகளும் குடிக்கிறதற்காக அவைகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய வீடாகிய ஆலயத்திலிருந்து எடுக்கப்பட்ட பொற்பாத்திரங்களை கொண்டு வந்தார்கள். அவைகளில் ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் அவனுடைய மனைவிகளும் அவனுடைய வைப்பாட்டிகளும் குடித்தார்கள். நகரத்தை சுற்றி எதிரிகள் நிற்கும் அதே நேரத்தில் குடி போதையில் இருந்த பெல்ஷாத்சார் தன் தாத்தாவாகிய நேபுகாத்நேச்சார் கூட செய்யாத ஒரு காரியத்தை செய்ய துணிகிறான். நேபுகாத்நேச்சார் எருசலேமை கைப்பற்றிய பொழுது தேவனை அறியாத ஒரு மனிதனாய் இருந்தான். எருசலேம் தேவாலயத்திலிருந்து பாத்திரங்கள் எல்லாவற்றையும் அவன் எடுத்து கொண்டு வந்தான், உண்மைதான். ஆனால் ஜீவனுள்ள உண்மையான தேவனை குறித்த அறிவுக்குள்ளே அவன் வந்த பொழுது அதை அவன் பத்திரமாக வைத்து விட்டான்.
பெல்ஷாத்சார் சிறுவனாய் அரண்மனையிலே அங்குமிங்கும் விளையாடி இருந்திருப்பான். அந்த பாத்திரங்களை எடுத்து விளையாட ஆசைப்பட்டு இருந்திருக்கலாம். ஆனால் அது அவனுக்கு கொடுக்கப்படவில்லை. எனவே இப்பொழுது அவைகளை வெளியே எடுத்து தனது விருந்தினர்களை அதன் மூலம் மகிழ பண்ண விரும்புகிறான். இந்த பாத்திரங்கள் இப்பொழுது பரிசுத்தமான பாத்திரங்களாக இல்லை. பரிசுத்தம் என்றால் தேவனுடைய பயனுக்கென்று பிரித்து வைக்கப்பட்டதாகும். என்றாலும் இப்பொழுது பெல்ஷாத்சார் தனது செயலினால் இந்த பாத்திரங்களை அசுத்தமாக்கி விட்டான். இன்றும் இப்படிப்பட்ட செயல்களை செய்பவர்களை தேவன் ஏன் உடனே தண்டிக்கிறதில்லை என்று நாம் யோசிக்கிறோம். அருமையானவர்களே, தேவனுக்கு போதுமான கால அவகாசம் இருக்கிறது. சரியான நேரத்திலே அவர் சரியான காரியங்களை செய்கிறவர். பெல்ஷாத்சாரையும் அவர் சந்திக்கப் போகிறார். தானியேல் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் நாம் வாசிப்பது போல, பெல்ஷாத்சார் தன் தாத்தாவான நேபுகாத்நேச்சார் உண்மையான தேவனை குறித்த அறிவுக்குள்ளே வந்துவிட்டார் என்பதையும் அவர் தேவனை மகிமைப்படுத்தினார் என்பதையும் அறிந்தவன்தான். என்றாலும் இப்பொழுது தேவாலய பாத்திரங்களை அசுத்தப்படுத்துகிறான். நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் வாசிப்பது என்ன? அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான். இப்பொழுது பெல்ஷாத்சாரின் விருந்திலே அனைவரும் மும்முரமாயிருக்கிறார்கள். மட்டுமல்ல, தேவாலய பாத்திரங்களிலே மதுபானத்தை குடித்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு ஒழுக்கக்கேடான காட்சியாக இருக்கிறது. கர்த்தருடைய சில ஊழியக்காரர்கள் இந்த விருந்தை குறித்து மிகப்பெரிய விமர்சனம் செய்வார்கள். அங்கே நடனமாடிய பெண்களை குறித்தெல்லாம் பேசுவார்கள். ஆனால் உண்மையில் வேத வசனம் அதை குறித்து எதையுமே சொல்லவில்லை. வசனம் 4 பாருங்கள். தானியேல் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர்கள் திராட்சரசம் குடித்து பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தார்கள். பாபிலோனில் பலவிதமான தெய்வங்களை வழிபடும் பழக்கம் இருந்தது. பாவமான செயல்களிலே ஈடுபட்டு அதுவே தங்கள் தேவனை தொழுது கொள்ளுதல் என்று எண்ணிக்கொண்டார்கள். சமயம் என்னும் பெயரிலே தேவ தூஷணம் செய்தார்கள். தொடர்ந்து அங்கே நடைபெறும் காரியங்களை நாம் அடுத்த நிகழ்ச்சியிலே சிந்திப்போம். இன்று கேட்ட சத்தியங்களை சற்றே மனதிலே கொண்டு வருவோமா? நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எச்சரிப்பை நாம் கவனித்துக் கொள்வோம். நான் எனக்கு என்ற பெருமை கொண்ட நேபுகாத்நேச்சாரை தேவன் அவன் நிலைமையிலிருந்து கீழே தள்ளினார். தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். நம்மை கொண்டு கர்த்தர் செய்த எந்த ஒரு சிறந்த காரியத்திற்காகவாவது நாம் கனத்தையும் மகிமையையும் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறோமா? அது ஆபத்து. பிரியமானவர்களே, இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே தண்டனையின் காலங்கள் கடந்து வரும் முன்னதாக நாம் மனம் திரும்ப அழைக்கப்படுகிறோம். நேபுகாத்நேச்சாரின் வாழ்க்கையிலே தண்டனை நாட்கள் கடந்து சென்ற பின் அவன் மீண்டும் உயர்த்தப்பட்டான். நமது வாழ்க்கையிலேயும் ஒருவேளை தேவனுடைய தண்டனை நாட்களை கடந்து சென்று கொண்டிருப்போம் என்றால் நம்மை தாழ்த்தி அவருடைய இரக்கத்திற்காகவும் கிருபைக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். நேபுகாத்நேச்சாரின் பேரனை போல படை வெளியே நிற்கும் பொழுது குடித்து கொண்டிருந்த மனிதனைப் போல நாமும் முக்கியமான பணி நேரங்களை விட்டுவிட்டு நம்முடைய உடன் ஊழியர்களுடன் செய்ய வேண்டிய சிறந்த பணியின் காரியங்களை விட்டுவிட்டு தேவையற்ற காரியங்களிலே, சிற்றின்பம் தரும் காரியங்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறோமா என்பதை சற்றே சிந்தித்து பார்ப்போம். நிகழ்ச்சியை கவனித்துக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, பரலோகத்தின் தேவன் அன்பு நிறைந்தவர் என்பதை மட்டுமல்ல, அவர் பயங்கரமானவர் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஆலயத்தின் பொருட்களை, கர்த்தருடைய ஊழியத்தை, கர்த்தருடைய ஊழியக்காரரை குறித்து கர்த்தர் வைராக்கியமுள்ளவராய் இருக்கிறார். தேவனுடைய ஆலயத்திற்கு செல்லும் பொழுதெல்லாம் நாம் நம்மை தாழ்த்தி அவரை பணிந்து கொள்ள எதிர்பார்க்கப்படுகிறோம். தேவனை அறிந்திருந்தும் அவரை அறியாதவர்களைப் போல தேவனை குறித்தோ அல்லது ஆலயத்தை குறித்தோ விரோதமாக நாம் பேசுவோம் என்றால், அல்லது ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக நாம் செயல்படுவோம் என்றால், தேவன் உங்களுக்கு எதிராய் செயல்படுவார் என்பதை மறந்து போகக்கூடாது. கர்த்தருடைய கிருபை தொடர்ந்து நம்மை வழி நடத்தட்டும். இன்றும் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் வாசித்து பாருங்கள். கர்த்தருடைய வசனம் கற்றுக் கொடுக்கும் காரியங்களுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்திற்கு உங்களை அர்ப்பணியுங்கள். கர்த்தர் தாமே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் தமது சித்தத்தின்படியே எதை நடத்துகிறார்? கர்த்தர் தமது சித்தத்தின்படியே எதை நடத்துகிறார்? ஆப்ஷன் ஏ உலகை, ஆப்ஷன் பி ராஜ்யங்களை, ஆப்ஷன் சி வானத்தின் சேனையையும்,
பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். இன்றைய கேள்விக்கான சரியான பதிலை 9962032803 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள். தேவ எச்சரிப்பிற்கு பிறகும் தன் சாம்ராஜ்யத்தை உருவாக்கி அதில் பெருமை பாராட்டி விழுந்து போன ராஜாவின் கதையை இன்று பார்த்தீர்கள். நாமும் அழிந்து போகும் ராஜ்யங்களை அல்ல, தேவனுக்கென்று அழியாத ராஜ்யங்களை, பரலோக ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாக இருப்போம். உடைந்த குடும்பங்களை ஒட்டுகிறவர்களாக, வறண்டு போன அன்பை இவ்வுலகில் ஊற்றுகிறவர்களாக இருக்க தேவன் கிருபை செய்யட்டும். அழியும் ஆத்துமாக்களை குறித்த பாரம் உண்டா? அவைகளை ஆண்டவரண்டை சேர்ப்பது நமது மேல் விழுந்த கடமை அல்லவா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். யோசுவா 1:9.